தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க, மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அந்த மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் நாங்க ரொம்ப வளர்ந்திருக்கோம், கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியோடு சேர்ந்து 18% வாக்குகள் வாங்கினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதாவது வழக்கப்படி அதிமுக என்ன காரணங்கள் சொல்லியதோ அதே போன்ற ஒரு காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறது இது இந்த நடைமுறை இப்படியே தொடர்ந்தது என்றால் இனிமே வரப்போற காலங்களில் எதிர்கட்சிகள் பொது தேர்தல் தான் தேர்தலில் போட்டி போடுவாங்களோ என்ற நிலைமை கூட வந்துடும் போல இருக்கு. ஒரு கட்சி எதிர்கட்சியா இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடுவது என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாகவும், கட்சியின் மேல் உள்ள ஈடுபாட்டை தெரிவிக்கிற ஒரு விஷயமாகவும், மக்களுடைய மனப்போக்கை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கிறோம். அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் கடந்த சில மாதங்களாக திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன. அது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா அப்படிலாம் இருக்கும்போது இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான இன்னொரு ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கிற பாஜகவும் இதை மிஸ் பண்றாங்கன்ற போது அவர்கள் அதுவும் இந்த தேர்தல் முறைகேடா நடக்கும், அராஜகம் நடக்கும் போன்ற காரணங்களை சொல்லி புறக்கணிக்கும் போது அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கூட நம்பலையா? மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக அதோடைய மாநில பிரிவு கூட இந்திய தேர்தல் கமிஷனை நம்பவில்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழறத பாக்குறோம். ஸோ இந்த சூழல்ல சீமான் மட்டுமே ஃபீல்ட்ல இருந்தாருன்னா சீமான் ரெண்டாவது பெரிய கட்சியாக அங்க ஈரோட்ல இருப்பாரு. ஸோ இந்த நிலை நீடித்தால் பொது தேர்தலை நோக்கி போகும்போது சீமான் ஒரு முக்கிய ஒரு பங்கை பெறுவார் என்பது நிச்சயம். ஸோ இந்த ரெண்டு கட்சிகளும் புறக்கணித்தது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்த ஒரு முறை கிடையாது. ரெண்டு கட்சிகளுமே யாராவது ஒரு முக்கியமான ஒரு கட்சியை போட்டி போட்டிருக்க வேண்டும். அதிமுக புறக்கணித்தது தவறு என்றால் பாஜக புறக்கணித்ததும் தவறு தான். ரெண்டு பேருமே திமுக பற்றின குறைகளை சொல்லி இருக்கும் போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் புறக்கணித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்கியதையும் கேட்டும். வேல்முருகன், உங்களுக்கும் நன்றி.